அனைவருக்கும் வணக்கம். இந்த வேளை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் அக்டோபர் 21 31 வரைக்கும் லாஸ்ட் பார்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே பார்ட் 1 போட்டிருப்போம். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம், வேறு எதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ரிவிஷன் பர்பஸ்க்காக கொடுக்குறதுனால நம்ம ஒவ்வொரு வீடியோவிலும் நம்ம கொடுக்கக்கூடிய கொஸ்டின் எல்லாமே பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டை எழுதிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க்கும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டை எழுதி பார்த்துட்டு வீடியோ வந்து செக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தியாங்காங் என்ற விண்வெளி மையம் எந்த நாட்டுடையது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து சீனா வந்து இப்போ வந்து அமைச்சிட்ருக்கு விண்வெளி அந்த பேரில் தியாங்காங்ன்றது. ஸோ இது வந்து சீனா நாட்டோட விண்வெளி மையம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஏ ஆப்ஷன் வந்து சரி. கருட சக்தி இராணுவ கூட்டு பயிற்சி இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து மேற்கொண்டது அப்படின்றாங்க. கருட சக்தி அப்படின்ற இந்த கூட்டு இராணுவ பயிற்சியானது இந்தியா வந்து இந்தோனேசியா இருக்கு இல்லையா, இந்த நாட்டோட சேர்ந்து தான் வந்து மேற்கொண்டது. ஸோ இந்தோனேசியா அப்படின்றதே இதுக்கான விடை. நாட்டின் முதல் தனியார் இராணுவ விமானம் தயாரிப்பு ஆலை எந்த மாநிலத்தில் அமைய உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த இராணுவ மையங்கள், இராணுவ சம்மந்த விஷயங்கள்லாம் வந்து கவர்மெண்ட்டே தான் மேற்கொள்வாங்க. ஆனால் வந்து முதல் முறையாக வந்து இராணுவ விமானம் தயாரிக்க தனியார் வந்து இது பண்ணியிருக்காங்க. ரைட்டா, அது தனியார் யார் அப்படின்னா டாடா குழுமம் இருக்கு இல்லையா, அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. C295 விமானம், ஒரு குட்டி ரக விமானம்னு சொல்லலாம், போர் விமானம் C295. இந்த விமானம் தயாரிக்கிறதுக்கு டாடா குழுமத்தோடு சேர்ந்து வந்து மத்திய அரசு வந்து பார்த்திங்க அப்படின்னா குஜராத்தில் ரைட்டாக எங்கே அமைக்கிறாங்க, குஜராத்தில் வதோதரா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து அமைக்கிறாங்க. ரைட்டா, நாட்டின் முதல் தனியார் இராணுவ விமானம் தயாரிப்பு வந்து குஜராத்தில் தான் அமைக்க போகிறாங்க டாடா குழுமத்தோடு சேர்ந்து. ரைட்டா, அந்த விமானத்துக்கு பேர் C295 சொல்லுவாங்க. அடுத்தது, தமிழ்நாடு அரசு பாதம் பாதுகாப்பு திட்டம் எந்த நோயாளிகளுக்காக உருவாக்கியுள்ளதுன்றாங்க. இது ஒரு திட்டம், தமிழக அரசோட திட்டம், பாதம் பாதுகாப்பு திட்டம். இது வந்து சர்க்கரை நோயாளிகள் இருப்பாங்க இல்லையா, சுகர் பேஷண்ட். ஸோ அவங்களுக்கான ஒரு திட்டம் தான், பாதுகாப்பு திட்டம் தான். சர்க்கரை நோய் என்பதே இதுக்கான விடை. 2024 ஆண்டிற்கான இந்தியாவின் சிறந்த வங்கி என்று குளோபல் ஃபைனான்ஸ் இதழ் அறிவித்த வங்கி எதுன்றாங்க. ஸோ இந்த வங்கி பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பிஐ வங்கி இருக்குல்ல, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எஸ்பிஐ வங்கி. ஸோ இந்த வங்கி வந்து நம்ம இந்தியாவிலே வந்து ஒரு சிறந்த வங்கி அப்படின்னு சொல்லி ஒரு அந்த பத்திரிகை வந்து சொல்லியிருக்காங்க. ரைட்டா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. உலக போலியோ தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 24 வந்து நம்ம போலியோ தினமாக வந்து அனுசரிக்கிறோம். 70 வயசுக்கு மேலே உள்ள அனைவருக்கும் இலவச மருத்துவ காப்பீடு திட்டம், ஆயுஷ்மான் பாரத் PMJAY திட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் தொடங்கினாங்க. அக்டோபர் 29 வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. ரைட்டா, இது தொடங்கி வச்சது யார் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ இதை தொடங்கி வச்சது யார், நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் இந்த இதை வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. ஒரு 5 லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்குற மாதிரி. ரைட்டா, 70 வயசுக்கு மேலே இருக்கிற அனைவருக்குமே மருத்துவ காப்பீடு திட்டம் வந்து இது பண்ணுறதுக்கு தொடங்கி வச்சுருக்காங்க. அக்டோபர் 29 தொடங்கி வச்சவர் நரேந்திர மோடி அவர்கள். தரைப்படை தினம் இந்திய இராணுவ காலாட்படை தினம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தரைப்படை தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்றாங்க. அக்டோபர் 27 என்பது தரைப்படை தினமாக நம்ம அனுசரிக்கிறோம். அடுத்தது, மத்திய அரசின் காற்றுத்தர குறியீட்டில் முதலிடம் பிடித்த நகரம் பல்கலை பேரூர்னு சொல்கிறாங்க. இந்த நகரம் வந்து எந்த இடத்துல இருக்குது, எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்சி இருக்கு இல்லையா, திருச்சி மாவட்டத்தில் தான் இந்த பல்கலை பேரூர்னு இருக்குது. இது நம்ம இந்தியாவில் ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க மத்திய அரசு, காற்றுத்தர குறியீடு. அதில் ஃபஸ்ட் இடத்துல பெற்றிருக்கு, 20 புள்ளிகள் வந்து வாங்கியிருக்கு. ரைட்டா, ஸோ இது வந்து திருச்சியில் இருக்குது. 51வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யார் அப்படின்றாங்க. கண்டிப்பாக உங்களால் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக தான் வந்து அவர் வந்து பதவியேற்றார். ரைட்டா, நவம்பர் 11 வந்து பார்த்தீங்கன்னா பதவி ஏற்றிருக்காரு. இது ஏற்கனவே ஒரு வீடியோ கூட பார்த்துருப்பீங்க. ஸோ உச்சநீதிமன்ற நீதிபதி இப்போ வந்து புதுசாக வந்து சஞ்சீவ் கண்ணா இவர் தான் 51வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. இதுக்கு முன்னாடி இருந்தது சந்திரசூட், அவர் வந்து 50வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. ரைட்டா, இவர் வந்து பதவி ஏற்றுக்கிட்டார். குடியரசுத் தலைவர் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுட்டாங்க. சரி, அடுத்தது, தமிழ்நாடு மலையேற்ற திட்டம் அக்டோபர் 24 தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்றாங்க. ஸோ மலையேற்ற திட்டம் இது தொடங்கி வச்சது யாருன்னா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து மலையேற்ற திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காரு. ரைட்டா, அடுத்தது, மருதுபாண்டியர்கள் நினைவு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். மருதுபாண்டியர்கள் தினம் அப்படின்றது அக்டோபர் 24 வந்து மருதுபாண்டியர்கள் நினைவு தினம். ரைட்டா, வெள்ளைக்காரங்களை எதிர்த்தவங்க. ஸோ இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் கோட்டை, இது வந்து ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க, சம்டைம் கேட்குறது உண்டு. ரைட்டா,
திருப்பத்தூர் கோட்டை, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் கோட்டையில் இவங்களை தூக்கில் போட்டாங்க வெள்ளைக்காரங்க. ஸோ அந்த தூக்கில் போட்டனால தான் அக்டோபர் 24, அந்த நாளை தான் நம்ம மருதுபாண்டியர்கள் நினைவு தினமாக நம்ம வந்து அனுசரிக்கிறோம். இந்த திருப்பத்தூர் கோட்டை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கிலிடப்பட்ட இடம் கயத்தாறு, அப்போ மருதுபாண்டியர்கள் வந்து தூக்கில் போட்ட இடம் திருப்பத்தூர். அதுமாதிரி அந்த பிளேஸ் வந்து ஹிஸ்ட்ரியில் கேட்பாங்க. இதையும் தெரிஞ்சுக்கோங்க. நாள் வந்து அக்டோபர் 24 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. மருதுபாண்டியர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம் நான் சொல்லிட்டேன் இல்லையா, திருப்பத்தூர் கோட்டை, அது திருப்பத்தூர்னு சொல்லுவாங்க. ஸோ அது திருப்பத்தூர், டி ஆப்ஷன் வந்து சரி. 2025ஆம் ஆண்டுக்கான பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு தலைமை ஏற்கக்கூடிய நாடு எதுன்றாங்க. ஸோ 2025க்கு வந்து தலைமை ஏற்கக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரேசில், ரைட்டா. அப்போ 2024க்கு இப்போ யார் சார் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ரஷ்யா. இப்போ வந்து ரஷ்யாக்காரன் இருக்காங்க. அடுத்து 2025க்கு வந்து பிரேசில் இருக்குது. அந்த பிரிக்ஸ் அப்படின்னா இது என்னென்னா, இது வந்து பிரேசில், இது வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா, ஐஎன்னா இந்தியா, சீனா, இது வந்து சவுத் ஆப்பிரிக்கா, ரைட்டா. ஸோ இதை பிரிக்ஸ் அந்த நாட்டோட இது மெயின் நாடுகள். அதுக்கு இல்லாமல் சில உறுப்பு நாடுகள் மாதிரி கொஞ்சம் சேர்ந்துருக்காங்க. பட் மெயின் வந்து இவங்க தான், பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ அடுத்தது நேஷ்னல் யூனிட்டி டே, தேசிய ஒற்றுமை தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ நேஷ்னல் யூனிட்டி டே அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் 31 அனுசரிக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் இருக்கார் இல்லையா, நம்ம சுதந்திரம் வாங்கும்போது உள்துறை அமைச்சராக இருந்தார். அப்போ வந்து இந்தியா வந்து சமஸ்தானங்களாக பிரிஞ்சிருந்தது. சில பேர் வந்து சுதந்திரம் வாங்கி நம்ம கூட வந்து சேர மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து ஒன்றாக சேர்த்து நம்ம இந்தியாவை உருவாக்கினதில் ஒரு முக்கிய பங்காற்றியவர் தான் சர்தார் வல்லபாய் பட்டேல். ஸோ அதை தான் நம்ம தேசிய ஒற்றுமை தினமாக நம்ம அனுசரிக்கிறோம். அக்டோபர் 31 இரும்பு மனிதர் அப்படின்னு கூட சொல்லுவோம் இல்லையா. இந்த இரும்பு மனிதர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து தேசிய ஒற்றுமை தினமாக அவருடைய பர்த்டேவை நம்ம அனுசரிக்கிறோம். அடுத்தது ஐநா சபை தினம் அப்படின்னு சொல்லுவோம். ஐக்கிய நாடுகள் சபை தினம் எப்பொழுதும் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. இது அக்டோபர் 24. ஸோ ஐநா உருவாக்கிய நாள் தான் 1945 அக்டோபர் 24 ஐநா வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த தினத்தை தான் நம்ம ஐநா சபை தினம் அப்படின்னு சொல்லி அனுசரிக்கிறோம். மலேரியா இல்லாத நாடாக ஐநா சமீபத்தில் கீழ்கண்ட எந்த நாட்டை அறிவித்துள்ளது? இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஐநா வந்து எகிப்து இருக்கு இல்லையா. ஸோ இந்த நாட்டை வந்து மலேரியா இல்லாத நாடாக வந்து அறிவிச்சிருக்கு எகிப்து. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு வகிக்கும் இடம் எது அப்படின்றாங்க. இப்போ 2022-23ஆம் ஆண்டோட கால்குலேஷன் ஜிடிபி இப்போ வச்சு சொல்கிறாங்க. நம்ம இந்திய லெவலில் பார்க்கும்போது மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது நாம் வந்து 2வது இடத்துல இருக்கிறோம், ரைட்டா. ஸோ இந்தியாவிலே 2வது இடத்துல நம்ம மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2nd பிளேஸ் வைக்கிறோம். அப்போ ஃபஸ்ட் பிளேஸ் யார் சார்னு கேட்டிங்கன்னா மகாராஷ்டிரா வந்து ஃபஸ்ட் பிளேஸும் நாம் வந்து 2nd பிளேஸும் வந்து வகிக்கிறோம், ரைட்டா. ரத்பானி வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநில அரசு புலிகள் காப்பகமாக அறிவிக்க முடிவு செய்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம் இருக்கு இல்லையா. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வனவிலங்கு சரணாலயத்தை வந்து புலிகள் காப்பகமாக நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க, ரைட்டா. ஸோ ஏற்கனவே இதோட பார்த்திங்கன்னா 8வது புலிகள் காப்பகமாக மத்திய பிரதேசத்தில் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ரத்பானி வனவிலங்கு சரணாலயம் அல்லது புலிகள் காப்பகம் எங்கே இருக்குதுன்னு எப்போயாவது கேட்டாங்கன்னா மத்திய பிரதேசத்தில் அது இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து காவலர் வீர வணக்க நாள் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து அக்டோபர் 21. காவலர் வீர வணக்க நாள் வந்து அக்டோபர் 21 வந்து அனுசரிக்கிறோம், ரைட்டா. கடைசி கேள்வி உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு விடை தெரிஞ்சது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் தொடர்ச்சியாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனில் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எல்லாமே ஃப்ரீயாக வந்து பிடிஎஃப் கொடுத்து வீடியோக்கள் தொடர்ச்சியாக வந்து கொடுத்துட்டு வரோம். இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் 2024 அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் வந்து பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ரைட்டா. சரி, உங்களுக்கான கேள்வி என்னது? தேசிய மகளிர் ஆணைய தலைவராக பதவி ஏற்றுள்ளவர் யார்? தற்சமயத்துக்கு யார் இருக்காங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லிவிடுங்க. இது இல்லாமல் ஒரு 2 கொஸ்டின் எடுத்தால் அதை நான் சொல்லிடுறேன், ரைட்டா. ஒரு ரவுண்டாக 20 கொஸ்டின் இருக்கணுமே அப்படின்னு சொல்லி 2 கொஸ்டின் விட்டுட்டேன். பட் அந்த 2 கொஸ்டின் என்னென்னன்றது சொல்லிடுறேன். அமுதம் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழக அரசு வந்து ஒரு அங்காடி, ரைட்டா, அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அமுதம் ப்ளஸ் அப்படின்னா 499 ரூபாய்க்கு ரேஷன் கடையில் தான், ரைட்டா, 499 15 பொருட்கள் வந்து கொடுக்குறாங்களாம். அதுக்கு அந்த திட்டத்துக்கு பேர் என்னென்னா அமுதம் ப்ளஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் வந்து தொடங்கி வச்சுருக்காரு சென்னை கோபாலபுரத்தில், ரைட்டா. என்னது அமுதம் ப்ளஸ்
499 ரூபா ப்ரைஸுக்கு 15 பொருட்கள் வந்து கொடுப்பாங்க. தொடங்கி வச்சது யாருன்னா அமைச்சர் சக்கரபாணி. இது ஒரு சின்ன கொஷின் தான், இதை கேட்பாங்கன்னு தெரியாது. பட் இருந்தாலும் இது ஒரு கொஷினை நான் எடுத்து வச்சுருந்தேன், பட் இதை சேர்த்துல. இன்னொரு கொஷின் ஒன்று எடுத்து வச்சுருந்தேன் நம்ம தமிழ்நாட்டை பற்றி. என்னென்னா வேளாண்மை துறையில் வந்து நம்ம இந்தியாவிலே முன்னணி மாநிலன்றது நம்ம தமிழ்நாடு தான் வேளாண்மை துறையில். அப்படின்னா விவசாயம் அதிகமாக பண்ணுறான்னு கிடையாது. பட் தமிழக அரசு வந்து வேளாண் பொருட்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கரும்புக்கு டன்னுக்கு ரேட் கொடுப்பாங்கள்ல, அந்த ரேட்டு, அப்புறமா இழப்பீடு கொடுப்பாங்கள்ல விவசாயிகளுக்கெல்லாம் மழை பெஞ்சு அது வந்துச்சுன்னா அந்த தொகை கொடுப்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி விவசாயிகளுக்கு சிறப்பாக செயல்படுத்த நிறைய உதவிகள் செய்கிறது, நிறைய விஷயங்களில் வந்து வேளாண்மையில் வந்து இந்தியாவிலே நம்ம தமிழக அரசு, நம்ம தமிழ்நாடு வந்து முன்னிலை இருக்குது, ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் இருந்தது. அந்த 2 கொஷின் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்போயாவது கேட்டாங்கன்னா சார் இது சொன்னாரே அப்படின்னு மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 20 கொஷின் வந்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.